பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என்று முதலில் குரல் கொடுத்தவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவில்லை என்று தெரிந்த உடனேயே அவர் கட்சி மாறுகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுக்கக்கூடிய இடத்திலே இருந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கட்சியிலே ஜனநாயக முறைப்படி பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் தான் முடிவுகளை எடுத்தார்கள். அதேபோல் 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி தொடர்வதா அல்லது வேண்டாமா என்பதை பற்றி ஒரு முடிவெடுப்பதற்காக தலைமை கழகத்திலே அனைத்து மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள், தலைமை கழகத்தினுடைய அனைத்து தலைமை நிலைய செயலாளர்கள், கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் 300க்கும் மேற்பட்டவர்களை நேரடியாக அழைத்து 2024 நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி தொடர்வதா வேண்டாமா என்பதை பற்றி இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு மாவட்ட கழக செயலாளர்களும் தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளும் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த கூட்டத்திலே தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் அன்றைக்கு அந்த கூட்டத்திலே பேசிய திரு SP வேலுமணி அவர்களும் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் மற்றும் தலைமை கழகத்தில் இருக்கின்ற மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என்று சொன்னது அன்றைய முன்னணி தலைவர்களாக இருந்த அண்ணன் SP வேலுமணி, அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், அண்ணன் CV சண்முகம் போன்றவர்கள்தான் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என்று வலியுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து மாவட்ட கழக செயலாளருடைய கருத்துக்களை கேட்டறிந்து தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டறிந்து ஆதரவு வேண்டும் என்று சொல்லுவோர்கள், வேண்டாம் என்று சொல்லுவார்கள் கையை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என்றுதான் சொன்னார்கள். அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என்ற முடிவை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இவர்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையில் எடுத்தார்கள். ஏன் அன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வேண்டாம் என்று சொல்வதற்கு காரணம், அன்றைக்கு இருந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், மரியாதைக்குரிய எங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி தரக்குறைவாக பேசினார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தரக்குறைவாக பேசினார்கள். அவர்களுக்கு பின்பு புரட்சி தலைவி அம்மார்களை பற்றியும் தரக்குறைவாக பேசினார்கள். உடனடியாக இந்த தவறான கருத்துக்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேல்மட்ட தலைவரிடத்திலே எடுத்து சொல்ல வேண்டும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர், மாண்புமிகு உள்துறை அமைச்சர்களை எல்லாம் நேரடியாக சென்று சந்தித்து அன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திராவிட மூத்த தலைவரான அண்ணாவர்களை பற்றியும் எம்ஜிஆர்களை பற்றியும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மார்களை பற்றியும் தவறாக பேசியதை கண்டித்து அன்றைக்கு இந்த கருத்துக்களை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர்களையும் நேரடியாக சந்தித்து இந்த கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு பேட்டி கொடுக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும், அண்ணன் SP வேலுமணி அவர்களும், அண்ணன் தங்கமணி அவர்களும், மரியாதைக்குரிய அண்ணன் KP முனுசாமி அவர்களையும் டெல்லிக்கு அனுப்பி வைத்து தமிழகத்திலே நடைபெற்ற நிகழ்வுகளை அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவர் அண்ணன் எடப்பாடியார் தான் என்பதை யாரும் மறந்திருக்க முடியாது, இவர்களும் மறந்திருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார் என்ற ஒரு தவறான தகவலை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது முற்றிலும் தவறு, கண்டிக்கத்தக்கது. 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே கட்சி ரீதியாக செயல்பட்டு கொண்டிருந்த 82 மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்களை எல்லாம் நேரடியாக அழைத்து ஆலோசனை செய்து
அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கு உட்பட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தான் கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற 3 மாவட்டங்களிலே உள்ளடங்கி இருக்கின்ற 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை பரிந்துரை செய்தது திரு அண்ணன் SP வேலுமணி அவர்கள். அதே போல நத்தம், திண்டுக்கல் மாவட்டத்திலே அவரது மாவட்டத்தில் இருக்கின்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை பரிந்துரை செய்தது அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள். அதே போல விழுப்புரம் மாவட்டத்திலே அண்ணன் CV சண்முகம் அவர்கள். அதே போல இன்றைக்கு யாரெல்லாம் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ தருமபுரி மாவட்டத்திலே அண்ணன் KP அன்பழகன் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள், நான் உட்பட அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் சொல்லிய வேட்பாளர்களைத்தான் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வேட்பாளராக அறிவித்தார்கள். உதாரணமாக திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்திலே கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே என்னை வேட்பாளராக மாவட்ட செயலாளர் என்ற முறையிலே அறிவிக்கின்றார். என்னுடைய திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்திலே உள்ளடங்கி இருக்கிற செங்கம் சட்டமன்ற தொகுதியிலே அன்பு சகோதரர் வேல் அவர்களை, TS வேல் அவர்களை செங்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நான் பரிந்துரை செய்ததின் அடிப்படையிலே வேட்பாளராக பொதுச் செயலாளர்கள் அறிவிக்கிறார். இதேபோல்தான் தமிழகம் எங்கும் இருக்கின்ற அனைத்து மாவட்ட செயலாளர்கள் சொன்ன பரிந்துரை செய்த வேட்பாளர்களைத்தான் பொதுச் செயலாளர் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறார்கள். இதிலே எங்கு தவறு நடந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்தந்த மாவட்டத்தில் இருந்த மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள் அந்தந்த மாவட்டங்களிலே குறுநில மன்னர்களாக செயல்பட்ட காரணத்தினால்தான் அவர்கள் சொன்ன பரிந்துரையின்படி அவர்களால் அறிமுகப்படுத்த வேட்பாளர்களைத்தான் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறார். கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற 21 சட்டமன்ற தொகுதிகளில் திரு SP வேலுமணி அவர்கள் அறிவித்த கூட்டணி கட்சிகளுக்கு போக மீதி இருக்கின்ற தொகுதிகளிலே அவர் அறிவித்த வேட்பாளர்களைத்தான், அவர் சொன்ன பரிந்துரை செய்த வேட்பாளர்களைத்தான் பொதுச் செயலாளர் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறார். அப்போது தோல்விக்கு யார் காரணம்? மாவட்ட செயலாளர்களாக இருந்த இவர்கள் பரிந்துரை செய்த நபர்களை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறார். இவர்கள் அந்தந்த மாவட்டங்களிலே சிறப்பான முறையிலே கழக பணியாற்றி இருக்க வேண்டும். வேட்பாளர்களை வெற்றி பெறுவதற்கு தேவையான அனைத்து தேர்தல் வியூகங்களை இவர்கள் வகுத்திருக்க வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற 234 தொகுதிகளிலே 196 தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு தொகுதியாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு கடுமையான உழைப்பினை தந்தார்கள். அவருடைய கடுமையான உழைப்பின் காரணமாகத்தான் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே சந்தித்த தேர்தலில் ஏறக்குறைய 1,35,00,000 வாக்குகளை பெற்று தந்தார்கள். கூட்டணியோடு சேர்த்து 53 இடங்களில் அண்ணன் எடப்பாடியாருடைய தனிப்பட்ட செல்வாக்கின் காரணமாகத்தான் வெற்றி பெற்றது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 47 சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். குறிப்பாக திருவண்ணாமலை ஒன்றுபட்ட மாவட்டத்திலே 5 சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. திராவிட முன்னேற்ற கழகம் 2 தொகுதிகளிலே தட்டு தடுமாறி வெற்றி பெற்றது. தமிழக வெற்றி கழகம் ஒரே ஒரு தொகுதியிலே தட்டு தடுமாறி 180 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றது. இதுதான் இன்றைய நிதர்சனமான உண்மை. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்கள், குறிப்பாக திரு SP வேலுமணி அவர்கள், அண்ணன் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், திரு CV சண்முகம் அவர்கள், திரு KP அன்பழகன் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் செய்த பரிந்துரை செய்த வேட்பாளர்களை அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவிக்கிறார். இதிலே யார் பொறுப்பு ஏற்க வேண்டும்? அந்தந்த மாவட்டங்களிலே அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட வேட்பாளர்கள் படுதோல்வி அடைகிறார்கள். கழகத்தின் சார்பிலே போட்டியிட்ட வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பினை இழக்கிறார்கள். இதற்கு அந்தந்த மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பொறுப்பேற்று தார்மீக அடிப்படையில் முதலிலே ஏன் அவருடைய மாவட்டத்திலே கழகம் தோல்வியை சந்தித்தது, வெற்றி வாய்ப்பை இழந்தது என்பதை பற்றி அவர்கள் முதலிலே விளக்கம் சொல்ல வேண்டும். தங்கள் மீது இருக்கின்ற குற்றங்களை, குறைகளை மறைப்பதற்காக அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீது இன்றைக்கு தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகிறார்கள். தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி, கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற பொழுதும் சரி, நேரடியாக வேட்பாளர்களை அறிவிப்பார்.
டீ கடை வைத்திருந்தவரை கூட வேட்பாளராக அறிவித்து சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி முதலமைச்சராக்கிய பெருமை அம்மாவை சாரும். காரணம் அம்மாவுடைய துணிச்சலான முடிவு. 1996ஆம் ஆண்டு தேர்தலிலே தோல்வியுற்ற பொழுது கூட 4 சட்டமன்ற தொகுதியில் தான் கழகம் வெற்றி பெற்றது. அன்றைக்கு தார்மீக பொறுப்பை நான் ஏற்பதாக அம்மா அவர்கள் சொன்னார்கள். அதற்கு காரணம் அனைத்து வேட்பாளர்களையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் யாருடைய பரிந்துரையும் இல்லாமல் நேரடியாக தேர்வு செய்தார்கள். அதனால் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். ஆனால் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அந்தந்த குறுநில மன்னர்களாக இருந்த மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரை செய்த, குறிப்பாக கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் போன்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் பரிந்துரை செய்தவர்களுக்கு இவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும். அந்தந்த மாவட்டங்களிலே தோல்வியுற்றதற்கு இவர்கள்தான் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெளிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல மரியாதைக்குரிய அண்ணன் நத்தம் விசுவநாதன் அவர்கள் சொன்னார்கள், பொதுச் செயலாளர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னாலே கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பு குறைந்து கொண்டே வருகிறது, கழுதை தேர்ந்து கட்டெரும்பான கதையாக போய்விட்டது என்று சொன்னார். அவர் யாரை மனதிலே வைத்துக் கொண்டு சொன்னார் என்று எங்களுக்கு அப்பொழுது புரியவில்லை. இப்பொழுதுதான் புரிகிறது. இவரை மனதில் வைத்துக் கொண்டே இந்த கருத்தை அவர் சொல்லி இருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்கு காரணம், மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த பொழுதே 2016ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிட்ட அண்ணன் நத்தம் விசுவநாதன் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழக்கிறார், தோல்வியடைகிறார். தனிப்பட்ட செல்வாக்கு தனக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளுகின்ற அண்ணன் நத்தம் விசுவநாதன் 2016 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறது. அந்த காலகட்டத்திலே திண்டுக்கல் மாவட்டத்திலே கொடிகட்டி பறக்கிறேன் என்று சொன்ன அண்ணன் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த நத்தம் விசுவநாதன் அவர்கள் ஏன் தோல்வியை சந்தித்தார்? அதற்கு என்ன காரணம்? அவர் தொண்டர்களை அரவணைத்து செல்லவில்லை என்பதுதான் காரணம். மாறாக மீண்டும் 2021 2026 மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆதரவால் அவர் அளித்த வாய்ப்பின் காரணமாக மீண்டும் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு 2021 வெற்றி பெறுகிறார், 2026 வெற்றி பெறுகிறார். அதற்கு யார் காரணம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான் காரணம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இவர்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்தபோது மாவட்ட செயலாளர் பதவியோடு தான் அவர் வைத்திருந்தார். அண்ணன் எடப்பாடியார் வந்த பிறகுதான் மரியாதைக்குரிய அண்ணன் நத்தம் விசுவநாதன் அவர்களுக்கு ஏற்கனவே அவர் ஓபிஎஸோடு இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்துவிட்டு ஓபிஎஸ் அணிக்கு சென்றவர். மீண்டும் பெருந்தன்மையோடு அவரை இந்த இயக்கத்திலே சேர்த்து கொண்டவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அந்த பெருந்தன்மையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு வாய் போன போக்கில் தவறான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இவருக்கு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியை தந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்தான். அதே போல அண்ணன் SP வேலுமணி அவர்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த பொழுது மாவட்ட கழக செயலாளர் பதவியை தந்தார்கள். அண்ணன் எடப்பாடியார் தான் அவருக்கு கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் பதவியை தந்தார்கள். இன்றைக்கு கழகத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பான துணை பொதுச் செயலாளர் பதவியை தந்து அழகு பார்த்தவர் அண்ணன் எடப்பாடியார் தான் என்பதை அவர் மறந்துவிடக் கூடாது. உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என்று முதலில் குரல் கொடுத்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் SP வேலுமணி அவர்கள்தான். அந்த தேர்தலில் அவரால் பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு வேட்பாளர் தான் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தனபால் அவர்களுடைய மகன் லோகேஷ் அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை பெற்று தந்தவர் திரு SP வேலுமணி அவர்கள். எப்பேற்பட்ட நபர்களுக்கு அவர் பரிந்துரை செய்தார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவில்லை என்று தெரிந்த உடனேயே அவர் கட்சி மாறுகிறார். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுகிறார், அமைச்சராக பணியாற்றுகிறார். இப்படிப்பட்ட நபர்களுக்கு இவர்கள் பரிந்துரை செய்தால் இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வெற்றி பெறும்? இவர்களால் தான் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையின் கீழே செயல்பட்ட இவர்களை போன்ற முன்னணி தலைவர்கள் கொடுத்த தவறான ஆலோசனையில் தான்
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி வாய்ப்பினை இழந்து கொண்டிருக்கிறது. இதுபோன்று கழகத்திலே குழப்பம் விளைவிப்பதற்காக ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியவில்லை என்ற எரிச்சலின் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவோடு கூட்டணி வைக்க சொன்னோம் என்று திரு SP வேலுமணி அவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார். அன்றைய காலகட்டத்திலே யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுக்கக்கூடிய இடத்திலே இருந்தவர் அண்ணன் SP வேலுமணி அவர்கள் என்பது அவருடைய மனசாட்சிக்கு தெரியும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பெருந்தன்மையாக கழகத்தின் சார்பிலே போட்டியிடுவதற்கான நிர்ணயம் செய்யப்பட்ட தொகுதிகளில் இருந்து குறையாமல் மற்றவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பினை கூட்டணி பேசுங்கள் என்று அவர்களுக்குத்தான் அவர் சுதந்திரம் அளித்தார்கள். இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக தனி பெரும்பான்மை பெறவில்லை என்பதற்காக அவர்கள் பல்வேறு இயக்கங்களோடு தொடர்பு கொண்டார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து அவர்களை தொடர்பு கொண்ட பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அறிவித்து விட்டார். அதன் பிறகு திரு SP வேலுமணி அவர்கள், திரு CV சண்முகம் போன்றவர்கள் ரகசியமான முறையில் தமிழக வெற்றி கழகத்தோடு உறவு வைத்துக் கொண்டு ஆதரவு தருகிறோம், நாங்கள் குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து பிரித்து வந்து உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 9/5/2026 அன்று அண்ணன் எடப்பாடியாருடைய இல்லத்தில் கழகத்தின் சார்பிலே தேர்வு செய்யப்பட்ட 47 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் சட்டமன்ற கட்சி தலைவராக அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தேர்வு செய்வதற்கான கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கையொப்பம் இடுகிறார்கள். அதன் பிறகு ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். ஏன் நாம் தாவேகாவிற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது என்ற கருத்தை திரு CV சண்முகம் அவர்களும் திரு SP வேலுமணி அவர்களும் பொதுச் செயலாளரத்திலே கேட்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாங்கள் எல்லாம் இயக்கம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் அவர்கள் நாம் எதிர்கட்சியாக செயல்படுவோம் என்று சொல்லிவிட்டார். எனவே அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அங்கேயே சொல்லிவிட்டோம். அதன் பிறகு அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியாரிடத்திலே கேட்கிறார்கள். அதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தெளிவான விளக்கத்தை சொல்லுகிறார். நாம் 47 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே வைத்திருக்கிறோம், எப்படி அவரை முதலமைச்சராக ஆக்க முடியும் என்று கேட்கிறார். அப்பொழுது இதே அண்ணன் திரு SP வேலுமணி அவர்களும் திரு CV சண்முகம் அவர்களும் நாங்கள் திமுகவோடு பேசிவிட்டோம், அவர்கள் திருமாவளவன் முதலமைச்சராவதற்கு ஆதரவு தருவதாக சொல்லி இருக்கிறார்கள் என்று அந்த கூட்டத்திலே சொன்னவர்கள் தான் திரு CV சண்முகம் அவர்களும் திரு SP வேலுமணி அவர்களும் என்பது எங்களை போன்ற அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றாக தெரியும்.